கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் டாட்டாவோட குரூப்ஸ்லேருந்து டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்ற கம்பெனி ஷேர் மார்க்கெட் உள்ள வரப்போகுது. நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஐபிஓ கிடைக்குமான்னு தெரியல. டாடா மோட்டார்ஸோட ஷேர்ஸை யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. உங்களால் ஈஸியாக அந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் டாடா டெக்னாலஜிஸ் எப்படிப்பட்ட கம்பெனி, இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் என்ன, இவங்களோட ஐபிஓவில் எப்படி அப்ளை பண்ணுறது, அண்ட் இந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட்ஸ் பண்ணுறாங்களா, ரெவன்யூலாம் நல்லா இருக்கா, இந்த மாதிரி டாடா டெக்னாலஜிஸை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்ற கம்பெனி வேர்ல்டு ஃபுல்லாகவே இன்ஜினியரிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு வர ஒரு கம்பெனி. இவங்க எந்த மாதிரியான இன்ஜினியரிங் சர்வீஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட்டோமோட்டிவ், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஹெவி மிஷினரி, அப்புறம் ஏரோஸ்பேஸோட இன்ஜினியரிங் சர்வீஸ். இவங்க இந்த 3 பிஸ்னஸை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்றவங்க இவ்வளோ நாள் டாடா மோட்டார்ஸ்க்கு கீழே இருந்த ஒரு கம்பெனி. இப்போ இவங்களும் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுறாங்க. கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது நிஜமாக ஒர்த்து தானான்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்துன்னு சொல்லலாம். பிகாஸ் ஐபிஓட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 475 to 500ன்னு போட்டிருக்கு. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகிற ப்ரைஸ். பட் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இவங்களோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 950லேருந்து 1000 rupeesக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஷேரை நமக்கு வெறும் 475 to 500 தராங்கன்னா கிட்டத்தட்ட 47% டிஸ்கவுண்ட்டில் தராங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது 100% ஒர்த்து. அண்டு இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஷேர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பேசிக்காக ஐபிஓ அப்படின்றது ஒரு லக் ஃபேக்டர் தான். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு லக் இருந்தால் கிடைக்கும். அப்படி இல்லைனா ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போதோ அந்த ப்ரைஸில் காசு கொடுத்து வாங்கிக்கணும். இந்த ஐபிஓ டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 22லேருந்து நவம்பர் 24 வரைக்கும் இருக்குது. பேசிக்காக 3 நாள் போட்டிருக்கோம். பட் இது டாடா கம்பெனிலேருந்து வர ஐபிஓ. ஸோ ஃபஸ்ட் டேவே மோஸ்ட்டாக ஃபுல்லாயிரும். இந்த ஐபிஓவில் ஒரு பர்சன் மினிமம் 30 ஷேர்ஸ் வாங்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். பிகாஸ் டிசம்பர் 5 தான் இந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுறாங்க. அண்டு நீங்கள் யாராச்சும் ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸோட ஷேர்ஸை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது உங்களுக்காக தனியாக ஒரு கோட்டா இருக்குது. அதாவது நீங்கள் டாடா மோட்டார்ஸ் அப்படி இல்லைனா டாடா மோட்டார்ஸோட டிவிஆர் இந்த ஷேர்ஸை நவம்பர் 15க்கு முன்னாடியே வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அப்படி இல்லைனா இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணும் போதே ஒரு ஸ்பெஷல் கோட்டா ஓப்பன் ஆகும். அது மூலிமா அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். பட் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஐபிஓ அப்படின்றது ஒரு லக் ஃபேக்டர் தான். கிடச்சிதுன்னா அது உங்களோட லக்கு தான். இவங்களோட லாஸ்ட் 3 இயர்ஸோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை பாருங்கள். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்றது சூப்பராக க்ரோ ஆகிருக்கு. சேம் டைம் இவங்களோட ரெவன்யூ ஆகட்டும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு வருஷமும் பயங்கரமாக ஏறிட்டே தான் போகுது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்றவங்க சாதாரண கம்பெனி கிடையாது, ரொம்பவே ஸ்ட்ராங்கான கம்பெனி. உங்கள் யார்கிட்டையாவது டிமேட் அக்கௌண்ட் இல்லை, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் தரேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்.